நமக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். நமக்காக புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. புது வாழ்வு எனக்கு கிடைக்குமா என்று ஏட்கத்தோடு தூய் அந்தோனியாரை நம்பி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய வாழ்விலும் அந்தோனியாருடைய பரிந்துரை ஜெபங்களினால் அருளும் ஆசீரும் நிரம்ப கிடைக்க உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் முதல் செவ்வாய் இந்நாளிலே நாம் இத்திருப்பலி வழியாக பெற்று செல்லக்கூடிய மிக எளிமையான ஆழமான சிந்தனையாக இருக்க பெறுவது நம்பிக்கை. தனது கரங்களிலே வெறுமனே 5 ரூபாயை வைத்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி அகில உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு தனது வாழ்வால் தனது பணியினால் இந்த உலகை மாற்றினார் என்றால் அந்த 5 ரூபாய் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை அல்ல, மாறாக ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைதான் இன்று புனித தெரசாவாக அன்னை தெரசாவை மாற்றியிருக்கின்றது. எல்லா அருட்பணியாளர்களைப் போல தானும் இருந்துவிடக்கூடாது என்று எண்ணி துணிந்து வாழ்வை துவங்கிய அந்த அருட்பணியாளருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கு சமூகம் மிக எளிமையான சாதாரண குடும்பங்களை கொண்டது. ஆனால் அங்கு உள்ளவர்கள் எல்லோரும் காமம், களியாட்டம், குடிவெறி அனைத்திலுமே தங்கள் வாழ்வை மிகவும் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள். இவன் எப்படியும் இந்த பங்கிலே இருக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த ஆர்ஸ் நகர பட்டண மக்களுக்கு தனது வாழ்வால் தனது பணியினால் செய்த அனைத்தையும் கண்டு அந்த நகரமே, அந்த கிராமமே, அதனுடைய சுற்றுப்புறம் அனைத்துமே மனமாறச் செய்தது புனித வியானியினுடைய வாழ்வால் மட்டுமல்ல, மாறாக அவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினாலே தான். அல்லது எனது வாழ்வு முடிந்து விட்டது, இனி எனது மகன் எனது கரங்களிலே இல்லை, எனது மகனுக்கும் எனக்கும் மிகப்பெரிய இடைவெளி வந்துவிட்டது, இனிமேல் எனது மகன் பாவிகளை விட மிக மேலான ஒரு பாவியாக வாழ்ந்து இந்த உலகிலே அழிய போகிறான் என்று எண்ணி ஆண்டவரிடம் தினம் தினம் மன்றாடி கொண்டிருந்த புனித மோனிகா 30 ஆண்டுகளாக தனது மகனுக்காக மன்றாடினாள். அந்த மன்றாடிய அந்த ஜபத்தின் வழியாக புனித அகஸ்டின் இந்த உலகிற்கு கிடைத்தார். அது அவரது ஜபம் மட்டுமல்ல, மாறாக கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே இந்த நாள் நமக்கு ஆழமான விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கின்ற நாளாக அமையட்டும். ஆண்டவர் மீது உள்ள அந்த இறை நம்பிக்கையை நாம் பெற்று செல்ல வந்திருக்கின்றோம். கடவுள் எங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று குடில்களிலே பாலநேசுவை கொண்டாடி மகிழ்கின்ற வேளையிலே, அல்லது புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது என்று எல்லோருக்கும் நாம் வாழ்த்து சொல்லி புதிய ஆண்டை துவங்குகின்ற நாளிலே தூய் அந்தோனியாருடைய ஆலயம் வந்திருப்பது எனது வாழ்வில் நான் எதிர்நோக்கி இருக்கின்ற காரியங்கள் நடந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கின்ற உங்கள் நம்பிக்கைகள் இன்று வாழ்வாக்கப்படட்டும். இப்படி எத்தனையோ மனிதர்கள் எனது வாழ்வில் மாற்றம் வேண்டும், எனது வாழ்வு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போக வேண்டும், எனது வாழ்விலே முன்னேற்றம் இருக்க வேண்டும், எனது வாழ்விலே இந்த துன்பங்கள் கடந்து இன்பங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய பல மனிதருடைய வாழ்வை மாற்றியது அவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. இந்த உலகிலே உள்ள எந்த மனிதர்கள் மீது நாம் ஆழமான நம்பிக்கையை கொண்டிருக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. மாறாக இந்த உலகில் தனி மனித வாழ்வையும் அவன் படுகின்ற அந்த வேதனையும் அவன் எதிர்நோக்கி இருக்கின்ற காரியங்களையும் அவனுக்கு வாய்க்க செய்வது அல்லது அந்த நபருக்கு கிடைக்க செய்வது அவர் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் தான். எனவேதான் இந்த அந்தோனியாரை நம்பி வந்திருக்கின்ற நாம் இந்த இயேசு கிறிஸ்து மீது அவர் ஆழமான நம்பிக்கையை கொண்டிருந்தது போல நாமும் இந்த இயேசு கிறிஸ்து மீதும் அல்லது அவர் வழிவந்த இந்த தூய் அந்தோனியார் மீதும் ஆழமான விசுவாசத்தோடு இப்பலியிலே பங்கெடுக்க கடமைப்பட்டுள்ளோம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் நான் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ கடமைப்பட்டுள்ளோம். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், எனது ஊழியன் நலமடைவான் என்று சொன்ன அந்த 100 தலைவனுடைய நம்பிக்கை இந்த ஆண்டு நமது நம்பிக்கையாக மாறட்டும்.
நான் உங்களுக்கு பார்வை கொடுக்க முடியுமா என்று பார்வையற்ற இரு மனிதர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்டபோது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பார்வை கொடுப்பீர் என்ற நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்திய அந்த பார்வையற்ற மனிதர்களைப் போல, அல்லது நாங்கள் தொழுநோயாளர்களாக இருக்கின்றோம், நீர்தாமே எங்களை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்த அந்த தொழுநோயாளர்களைப் போல நாம் இந்த நாளில் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம். அந்த விசுவாசம்தான் இந்த அந்தோனியாரை இந்த உலகினுடைய மாபெரும் கோடி அற்புதராக மாற்றியது. நாமும் ஆண்டவர் பக்கமாக நமது நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். ஆண்டவர் பக்கமாக தனது நம்பிக்கையை ஆழப்படுத்தி இருந்த இந்த அந்தோனியாருடைய வாழ்வு இந்த கடல் மீன்களை எல்லாம் வெளியே வர செய்து அந்த மீன்களுக்கு இறை நம்பிக்கையோடு போதித்தார். அவையும் தலையசைத்து கேட்டன என்றால் அது கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை. அல்லது இதில் விஷம் இருக்கிறது என்பதை அறிந்த அந்த மனிதன் திருச்சிலுவை அடையாளத்தை வரைந்து அதை குடித்த போது அந்த விஷம் எதுவுமே அவருடைய உடலில் எதுவும் செய்யவில்லை என்றால் அது கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையாக இருந்தன. இப்படி எத்தனையோ புதுமைகளை இந்த உலகில் இன்று வரை செய்து கொண்டிருக்கிற அந்தோனியாருடைய இந்த திருத்தலத்திலே கூடியிருக்கிற நாம் எத்தகைய நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கின்றோம்? எத்தகைய நம்பிக்கையை இந்த ஆண்டு நாம் சுமந்து செல்ல போகிறோம்? நமது விசுவாசம் அல்லது நமது நம்பிக்கை என்பது ஏதோ விழாக்களில் கூடுகின்ற விசுவாசமாக இருக்கிறதா? அல்லது நமது விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்பது ஏதோ துன்பங்கள் துயரங்கள் வந்தவுடன் மட்டும் நாம் கூடுகின்ற அல்லது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையாக இருக்கிறதா? அல்லது நமது விசுவாசம் என்பது ஏதோ இந்த நாள் மட்டும் நான் ஆண்டவரை தொழுவேன், ஆண்டவரிடம் கேட்பேன், அவர் எனக்கு தருவார், பெற்றுவிட்டேன், மீண்டுமாக எப்போது தேவை வருகிறதோ அப்பொழுது நான் வந்து வேண்டுவேன் என்ற நேரம் காலம் தெரிந்து அல்லது அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு மட்டும் வேண்டுகின்ற நம்பிக்கையாக இருக்கின்றதா? அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்து பிறந்திருக்கிறார், புதிய ஆண்டும் பிறந்திருக்கிறது. இந்த கிறிஸ்து பிறப்பை அல்லது புதிய ஆண்டினுடைய பிறப்பை கொண்டாட இந்த அந்தோனியார் கிறிஸ்து மீது கொண்டிருந்த ஆழமான விசுவாசத்தை போல நமது வாழ்விலும் நாம் நமது விசுவாசத்தை நமது நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீதும் அந்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்கிய தூய அந்தோனியாருடைய நம்பிக்கையை போலும் நாமும் வாழ்வோம். நம் வாழ்விலும் மாற்றம் கிடைக்கும். ஆமென்.